நான் டாக்டர் நம்மாழ்வாரோட ஸ்டூடெண்ட் நாமக்கல் பாலமூர்த்தி பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு ரெஃப்ரெஷிங் பண்ணக்கூடிய ஒரு டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இது எதில் பண்ண போகிறேன்னா, அந்த ஆரஞ்சு தோல் தான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக வச்சு பண்ண போகிறேன். ஆரஞ்சு நம்ம சாப்பிட்றோம் இல்லையே, இப்போ கமலா ஆரஞ்சு சீசன் கிடைக்குது நிறையா. அதில் தோல் இருக்குது. அந்த தோல் வச்சு நம்ம வந்து ஒரு டீ வந்து ரெஃப்ரெஷிங்காக பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஆரஞ்சு தோல் வேணும், அதே மாதிரி இஞ்சி துண்டுகள் வேணும், தோல் நீக்கிய இஞ்சி துண்டு. தோலை சீவிடணும். தோலோடு இருந்ததுன்னா இஞ்சி வந்து விஷம்பாங்க. தோலை நீக்கிட்டு தான் இஞ்சி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான். இதில் டீ தூள், தண்ணி, பால். ஒரு சின்ன டம்ளரில் பால் பாருங்கள், பால். ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி. ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடுவோம், அதனால நிறைய எவாப்ரேட் ஆகும். அதுக்காக இப்போ பாருங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த ஆரஞ்சு தோல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு தோல் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடணும். நல்லா கழுவிட்டேன். இன்னும் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு எதை யூஸ் பண்ணாலும் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஆரஞ்சு தோல் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடுறோம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக அந்த எசன்ஸ்லாம் அதில் இறங்கும். இது ஏறக்குறைய ஒரு அரை பழத்தோட தோல் போதும், அதிகமாக போட வேண்டாம். அரை பழத்தோட தோல் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி அப்படியே போட வேண்டாம். இஞ்சி என்ன பண்ணணும், தட்டி போடணும். இஞ்சி பாருங்க, நல்லா நசுக்கி இஞ்சி நல்லது உடம்புக்கு. ஆனால் நல்லா தோலை எடுத்துடணும். தோலை எடுத்துட்டு அதை தட்டி போடணும். அதோடையே 4 கிராம்பு. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்கணும். கொஞ்ச நேரம் வந்து பொறுமையாக தான் இது செய்யணும். ஏன்னா அந்த எசன்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு அது உள்ளே இறங்கும். இப்போ உடனே நம்ம டீ தூள் போட்டுக்கிட்டோம்னா டீ தூளோட எசன்ஸ் தான் போகும், அந்த ஆரஞ்சு தோலோட எசன்ஸ் போகாது. இப்போ பாருங்கள், அந்த கலர் கொஞ்சம் மாறுது, லைட்டாக எல்லோயிஷாக மாறும் அந்த வாட்டர். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் இதோட அரோமா நல்லாயிருக்கும். இப்போவே வாசனை நல்லா வருது. அந்த கிராம்பு வாசனையும் இஞ்சி வாசனையும் அந்த ஆரஞ்சு தோலோட ஃப்ளேவரும் லைட்டாக வர ஆரம்பிக்குது. இது நல்லாவே கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டோம். அதனால தான் தண்ணி நிறையா வச்சுருக்கேன். நிறையா வச்சா என்ன ஆகும், நிறையா எவாப்ரேட் ஆகும் இல்லையா. நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் தண்ணி சுண்டினா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறமா நம்ம டீ தூள் போட்டுட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச பிற்பாடு பாருங்கள், டீ தூள் வந்து 1-1.5 போட்டிருக்கேன். 3 பேர் குடிக்கிற மாதிரி செய்கிறேன். 1.5 போட்டிருக்கேன். ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம். நாட்டு சக்கரை கடைசியாக நம்ம வந்து டம்ளரில் போட்டுட்டு அதை வடிகட்டி அப்புறமா நம்ம கலந்துக்கலாம். இப்போ வந்து கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அடுத்து நம்ம ஆட் பண்ணுறக்கூடியது மில்க்கு. இது நல்லா இறங்கட்டும். இது நல்லா ஜூஸ் இறங்கட்டும். அந்த டீ லீவ்ஸோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா இறங்கட்டும். இறங்கின பிற்பாடு அந்த பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
காய்ச்சின பால், எப்பயுமே காய்ச்சின பால் போடுங்க. காய்ச்சாத பாலை வந்து டீயில் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நல்லா காய்ச்சி இருந்தால் தான் அந்த டீ நல்லாயிருக்கும். பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இப்போவே. இன்னும் பாருங்கள், இன்னும் நல்லா கொதிக்க கொதிக்க டீயோட கலர் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா கொதித்து 3 தடவை நம்மளுக்கு பொங்கு வரணும். பொங்கு வந்த ஏற்பாடு ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்டா சும்மா தேவாமிர்தமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.